இந்த வீடு உன் பேருக்கு வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, என்ன மறந்துடாத. அக்கா, இவ்ளோ யோசிச்ச நீங்க எனக்கும் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்க மாட்டீங்க? நீங்க சொன்னது ஆமா டாக்டர், இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியமா மட்டுமே இருந்துட்டு போட்டோம். ரிசல்ட் எதுவா இருந்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒண்ணுக்கு 1000 தடவை யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். எல்லார்கிட்ட இருந்து இதை மறைச்சாகணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். கதவை தர. டாடி, அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஜெனி, என்னது ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்க? முதல்ல எல்லாத்தையும் பேக் பண்ணு, நாம இங்க இருந்து கிளம்புறோம். எங்க உங்க வீட்டுக்கு போறோமா? உங்க வைஃப் கிட்ட சொல்லிட்டீங்களா? நாம இப்ப எங்க வீட்டுக்கு போகல. அங்க போன தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். மருதமலையில என் ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அவன் இப்ப யூகேல இருக்கா. என்ன விளையாடுறீங்களா? நான் குற்றவாளி மாதிரி அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு வாழணும், நீங்க மட்டும் நிம்மதியா ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய், என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. இப்ப நம்ம என் வீட்டுக்கு போக முடியாது. போகணும். இப்போதைக்கு கூட்டு போக முடியாதா, இல்ல எப்பவுமே கூட்டு போக முடியாதா? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெனி, ஜெனி சத்தம் போடாத, விடு சொல்றேன். காம் டவுன். அத செயல்ல முதல்ல காட்டுங்க. வாய் தான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்லுது, ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படி தெரியல. கத்தாத. சந்தேகப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சந்தேகப்படுற மாதிரி என்ன நடக்கல? என்ன நடக்கல? இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எங்க ஞாபகமே இருக்கும். வேற ஊர்ல தங்க வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வருவீங்க, அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை வருவீங்க, அதுக்கப்புறம் வரது சுத்தமா நின்னு போயிடும். ஜெனி, சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தாத. 501 போய் பாருங்க சார். பிரச்சனை இல்லை சார். ஆமா சார். அப்பா வாங்கப்பா. அந்த மாடல் செப்பல்ஸ் தான் இப்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. 50,000 ப்ராப்ளம் இல்லை. நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்னப்பா இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, இந்த பக்கம் வந்தேன், கீழே வண்டியை பார்த்தேன், அதான் பார்த்துட்டு போகலான்னு. நீங்க என்னப்பா பண்ற? இல்ல, ஒரு டீலர் வரதா சொல்லியிருக்காரு, அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். வாங்கப்பா, உட்காருங்க. இருக்கட்டும்ப்பா. காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? வேணாம்டா, தண்ணி போதும். சரிப்பா, அப்ப நான் புறப்படுறேன். சரி, கிளைண்ட்டை பார்த்துட்டு கடைக்கு போயிடு. சரிப்பா.
பிடிக்காம இருக்க எங்களை உள்ள வச்சு போடுறீங்களா? ஏய் கொஞ்சம் மெதுவா பேசு, கேட்ற போகுது. உங்களை எல்லாம் நினைச்சாச்சு. என்ன சந்தோஷ்? என்னப்பா? சாவியே எங்கேயோ வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. இதோ இருக்குப்பா. நான் எடுக்கிறேன்ப்பா. இந்தாங்கப்பா. சரிப்பா, நீ வேலையை முடிச்சுட்டு வந்துடு. நான் போறப்பேன். இப்ப பார்த்தல, இதுக்காகத்தான் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்னு சொல்றேன். புரியுதா? இந்த பயம்தான். இந்த பயத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்றேன். அது உங்களுக்கு புரியுதா? பயம் இருந்தாதான் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கும். உயிரோட கொல்ற. உங்களால நானும் தான் தின சாகுறேன். இப்ப என்ன முடிவா பண்ண சொல்ற? சீக்கிரமா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் கூட நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். தம்பி சொல்லுங்க சார். ரூம் நம்பர் 501ல சந்தோஷ் கூட யாராவது தங்கியிருக்காங்களா? ஆமா சார், ஃப்ரெண்டு ஒருத்தர் தங்கியிருக்காரு சார். பொம்பளைங்க யாராவது? இல்ல சார், அது மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் இது இல்ல சார். நான் அந்த அர்த்தத்தில் கேட்கலப்பா. பொண்டாட்டியா இருக்கலாம்ல? சரி சரிப்பா. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பா வந்து விசாரிச்சாரு சார். நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எப்ப வந்து கேட்டாலும் இதே மெயின்டைன் பண்ணுங்க. சரி, ஓகே சார். டேய் தங்கவேலு, இப்பயும் நீ சும்மா மாப்பிள மாதிரி தானே ஜொலிக்கிற. முகமே சந்திர பிம்பமே, தேன்மொழி முகமே சந்திர பிம்பமே. இது வேணுமா என்ன? தேவையில்லை. கண்ணு தெரியலனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, நேத்து டிவில பார்த்த இந்த சென்ட் அடிச்ச உடனே மொத்த பொண்ணுங்களும் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. எனக்கு மொத்த பொண்ணுங்களும் வேண்டாம், என் ஒத்த தேன்மொழி போதும். ஆஹா. என்ன இது? சென்ட் வாசனையோட மல்லிகைப்பூ வாசனை தூக்குது. தங்கவேலு, தேன்மொழி வந்துட்டா. போய் உன் காதல் ரசத்தை சொட்ட விடு. இரு வந்துடுறேன். தேன்மொழி. என்ன மாமா இது? என்ன தனம் இது? நான் தனம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வரலாம்ல. நான் கதவை தட்டிட்டு மாமான்னு கூப்பிட்டேன். அது உங்க காதுல விழல. சரி சரிமா, தேனை பார்க்க வந்தியா? அவ இங்க இல்லையேம்மா. இல்ல மாமா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்குமா பார்க்க வந்த? அது வந்த மாமா சின்ன விஷயம்தான், ஆனா சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுமா. மாமா, நானும் கதிரும் குழந்தை பெத்துக்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போடலான் இருக்கோம். ஏமா? அப்பா சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும்னு சொல்லிருக்காருல, நீங்க என்னடா தள்ளி போடலான்னு சொல்றீங்க? அந்த முட்டா பாயிலுக்கு அறிவு இல்லையா? இல்ல மாமா, அவர் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. என்னமா அர்த்தம்? பொல்லாத அர்த்தம். மாமா, லக்ஷ்மி அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்ல நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிச்சு. ஆமா, இந்த வீட்ல எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது லக்ஷ்மி அக்காவை கேட்டுதானே நடக்கும். ஆமாமா. அப்படின்னா அவங்களோட வயித்துல தானே இந்த வீட்டோட முதல் வாரிசு உருவாகணும். ஆமா,
அதான் நானும் உங்க தம்பியும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கும் லக்ஷ்மி அக்கா மேல அக்கறை இருந்தா நீங்களும் குழந்தை பெத்துக்கிறத கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் வரேன். தனு ஒரு நிமிஷம். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு இந்த மாதிரி மல்லிகைப்பூ சென்ட் எல்லாம் அடிச்சுக்காதம்மா. ஏன்னா சரி மாமா, வரேன். என்னடா தங்கவேலு இது? நாம ஒண்ணு நினைச்சா அதுவா ஒண்ணு நடக்குது. எப்படியும் இன்னைக்கு தேனை வலையில விழ வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இனிமே அது நடக்காது. குழையார் பிடிக்க போய் குரங்கான கதையால இருக்கு. தானம் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கதான் செய்யுது. கொஞ்ச நாள் தள்ளி தான் போடலாம். முழிச்சிருக்காரா தூங்கிட்டாரா? என்னங்க என்னங்க? என்னடா தங்கவேலு இது? உனக்கு இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சு? என்னங்க? மல்லிகைப்பூ வாசம். என்னவோ என்னங்க, இன்னைக்கு தாங்க நீங்க புது மாப்பிள்ள மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. இத பாருங்க, முதல்ல இந்த வீட்டோட வாரிசு மட்டும் என் வயித்துல வளரட்டும். அப்புறமா உங்களை திட்டுறது அடிக்கிறது இதெல்லாம் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்ப லக்ஷ்மி இருக்கிற நிலைமையில அவளுக்கு முதல்ல குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. தினமும் லக்ஷ்மிக்காக விட்டு கொடுத்துருவா. மிச்சம் இருக்கிறது அனுஷ்கா மட்டும்தான். அவளை நம்பவே முடியாது. அவளுக்கு வேற ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். அத நான் பாத்துக்கிறேன். என்னங்க என்னங்க? யோ யோ, எந்திரியா எந்திரியானா? சீ, இப்படி தூங்குறதுக்கா உடம்பு முழுக்க சென்ட் போட்டுட்டு படுத்துட்டு இருக்க? யோ எந்திரியா? ஐயோ, இதெல்லாம் ஒரு மனுஷன்? சீ, கட்டு கட்டா முருங்கா வாங்கி சாம்பார் வச்சு போட்டேன். தின்னுட்டு எப்படி எப்படி எறும்பு மாதிரி தூங்குது பாரு. ஐயோ, இந்த ஆளை நம்பி இந்த வீடு எனக்கு தான் மனக்கோட்டை கட்டி வச்ச. என்ன சொல்லணும்? ஐயோ யோ, உனக்கு 2 தலைகாணி வேற எருமை. பழ நழுவி பால்ல விழுந்த மாதிரி தேனே என்னை தேடி வந்திருக்கா. என்ன மன்னிச்சிரு தேனு, எனக்கு வேற வழி தெரியல. இப்ப என்ன பண்றது? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாப்போம். என்னங்க என்னங்க? எருமை எருமை, பொண்ணுத்துக்கு யூஸ் இல்ல. சீ, தண்ட கருமாந்திரம். இத கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. ஜெனி, ஏய் ஜெனி, மேல பாரு. ஹாய் நந்தினி. மேல வா. வரேன். என்னங்க, நான் அன்னைக்கு சொன்னல என் ஃப்ரெண்ட் ஜெனின்னு சொல்லி. ஆமாமா. கிட்ட வந்து கூட அட்ரஸ் கேட்டாலே. அவ கீழ தான் இருக்கா. ஓ அப்படியா? சரி, மேல வர சொல்லு. நான் மேல வர சொல்லிட்டேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். நீங்க வாங்க. சரி, வாங்க, இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். நந்தினி நிச்சயமா என்ன பத்தி விசாரிப்பா. அவகிட்ட நான் என்ன பத்தி என்னன்னு சொல்றது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன். பொய்யா ஆரம்பிக்க வேண்டாம், எல்லா உண்மையும் சொல்லிடலாம். அவ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் சரி.
இதான் நடந்தது. நான் ஏமாந்துட்டேன். இப்போ சிங்கப்பூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வந்திருக்கா. உன்னை இந்த சூழ்நிலையில சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை ஜெனி. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு தைரியம் வந்திருக்கு. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆறுதல் தேவைப்படுற கட்டத்தெல்லாம் எப்பவோ நான் தாண்டிட்டேன். யாருமே அறிமுகம் இல்லாத ஊர்ல உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தைரியமா இருக்கு. மத்தபடி நீ பயப்படுற அளவுக்கு உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னடி நீ? நான் எதையுமே தொந்தரவா நினைக்கல. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குன்னு. காலம் மாற மாற மனுஷங்களோட மனசும் மாறும். அதை யோசிச்சுதான் நான் சொன்னேன். பரவாயில்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில பார்த்தா அதே நந்தினியா நீ இப்பவும் இருக்க. எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. அதான் நம்ம லக்ஷ்மி. நந்தினி, இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்க. உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. ஆமா, உங்களை ஏமாத்துனது யாருன்னு சொல்லுங்க. என்னோட பாரத்தை உங்க தலையில இறக்கி வைக்கணுமா? என்ன பேசுற? உனக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்னடி? அவன் இந்த ஊர் ஆள் தானே. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. உன்கிட்ட அவன் போட்டோ ஏதாவது இருக்கா? என்ன யோசிக்கிற? சொல்லு. இவன் தான், பேர் சந்தோஷ். சந்தோஷா? உங்களுக்கு தெரியுமா? ஜெனி, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நாங்க தான். என்னோட துரதிர்ஷ்டம், நான் யார்கிட்ட நியாயம் கேட்கணுமோ அவங்க உங்களுக்கு வேண்டியவங்கள ஆயிட்டாங்க. இனிமே என் வழிய நானே பாத்துக்கிறேன். என்ன பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு என்ன கன்வின்ஸ் பண்ண பாக்காத. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். என்ன ஜெனி? இங்க பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ இப்ப எங்க தங்கி இருக்க? கெஸ்ட் ஹவுஸ்ல. இங்க பாரு, முதல்ல நீ அங்க காலி பண்ணிட்டு எங்க வீட்ல வந்து தங்க. நந்தினி, நான் இப்போ பையனோட இருக்கேன். பையனா? ஆமா, எனக்கும் சந்தோஷ்க்கும் பிறந்த பையன். அவனோட இங்க வந்தா அனாவசியமான கேள்விலாம் வரும். பேசாம நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். என்னடி? நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு இப்ப உணர்ச்சி வசப்பட்டு என்ன ஆக போகுது? எல்லாம் என் தலையெழுத்து. இங்க பாரு, நீ இப்ப ஹோட்டலுக்கு போ. ஒரு நல்ல முடிவா நான் சொல்றேன். சரி, நான் வரேன். லக்ஷ்மி, சந்தோஷ பத்தி
உன் ஃப்ரெண்டு தப்பா சொல்றான். குழந்தை வேற இருக்குன்றா. நமக்கு லட்சுவ பத்தியும் தெரியும், சந்தோஷ பத்தியும் தெரியும். நம்ம இதுல தலையிட்டா அனாவசியமா பிரச்சனை தான் வரும். இவ பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பேசுறீங்க? குழந்தை விஷயத்துல ஒரு பொண்ணு பொய் சொல்லுவாளா? முதல்ல விசாரிப்போம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? மாமாக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்க்க முயற்சிப்பேனா, இல்ல ஜெனிஃபர் பக்கத்துல இருக்கிற நியாயத்துக்காக லட்சுவோட வாழ்க்கையில சூறாவளியை உருவாக்குவேனா? கடவுளே, ஒன்னும் புரியலையே.